சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து இன்று நகைச்சுவை நடிகராக தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் பாலா. வெறும் ஒரு நடிகராக மட்டுமின்றி அவர் தனது சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை சமூக நலத்திட்டங்களுக்காக வழங்கி வருவது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. வெறும் சினிமா நடிப்பை தாண்டி அவருடைய மனிதநேயம் பாராட்டத்தக்கதாக இருக்கின்றது. நடிகர் பாலா திரையுலகில் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை பொதுமக்களுக்கு நலனுக்காக செலவழிக்கின்றார். இதுவரை அவர் செய்த உதவிகளில் ஆம்புலன்ஸ் ஒன்றை நன்கொடையாக அளித்திருந்தார். பெட்ரோல் பங்க் ஊழியருக்கு பைக் வாங்கி கொடுத்தார். தனிநபருக்கு சிகிச்சை செலவுகளுக்கு உதவியது போன்று குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து சமீபத்தில் அவர் செய்த மனிதநேய செயல் அனைவரையும் கவர்ந்து ஈர்த்திருக்கின்றது. ஒரு கிராமத்தைச் சேர்ந்த சிறுமிக்கு வீடொன்றை கட்டிக் கொடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாலா, 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த பாப்பாவை முதுகுத்தண்டு பிரச்சனைக்காக பார்ப்பதற்காக வந்திருந்தோம். ஆனால் அதே நேரம் அவருடைய வீட்டு சூழ்நிலைகள் மிகவும் கடுமையாக இருந்தது. வீடே இல்லாமல் சுருக்கமான இடத்தில் மிகவும் சிரமப்பட்டு வாழ்வதை பார்த்ததும் நாமே அந்த வீட்டை கட்டி கொடுக்கணும் என்று முடிவு பண்ணினேன் என்று கூறியிருக்கின்றார். 3 மாசத்தில் கட்டித் தருவேன் என்று சொன்னேன். ஆனால் 2 மாசத்துக்குள்ளே அந்த புது வீட்டு வேலை முடிஞ்சது. அவரை சொந்த வீட்டு வாயிலில் நிற்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. இது என் பிறந்த நாளில் செய்த கடமை இல்லை, இது ஒரு உரிமை. நான் பண்ண வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கின்றேன் என்று உணர்வோடு கூறியிருக்கின்றார். நடிகர் பாலா தனது நடிப்பால் மட்டுமின்றி தனது சமூக பங்களிப்பாலும் இன்று மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளார். இவரது செயலால் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய பார்வையை உருவாக்கும் வகையில் இருக்கின்றது. தற்போது இவர் காந்தி கண்ணாடி படத்தில் ஹீரோவாக நடிப்பதன் மூலம் நடிப்பிலும் ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி நகர்கின்றார் என்று கூறப்படுகின்றது.